ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வெல்கம் பேக் டு சேனல் அன்புமதி. லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நான் பேசுகிற விஷயம் ஒரு விஷயமே முக்கியமான விஷயந்தான். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி என்ன விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாம் எல்லார் வீட்டிலுமே ஒரு சம்பளத்தை வச்சுட்டு வீட்டில் எப்படி ரன் பண்ணுறாங்க, வெறும் 10,000 ரூபாயத்தை வச்சுட்டு நம்ம வீட்டில் எப்படி சிக்கனமாக பயன்படுத்த போகிறோம், அந்த வீடியோ தான் இதை பார்க்க போகிறோம். லாஸ்ட் வரையும் முழுமையாக பாருங்கள். நான் என்னென்ன சொல்ல போகிறேன்னு அர்த்தத்தோடு தான் சொல்லுவேன். எல்லாருக்குமே இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். நான் சொல்கிற மெத்தடு கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு சிக்கனமாக இருக்க அதில் தோணும். எப்படி இருந்தாலும் மாதத்தவணை ஒரு 1000 ரூபாய் மிச்சப்படுத்தலாம். இதுலேருந்து இந்த நான் சொல்கிற வீடியோ மட்டும் கண்டிப்பாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வணக்கம். வாங்க நண்பர்களே. 10,000 ரூபாய் சம்பளத்தில் ஒரு குடும்பத்தை எப்படி நிம்மதியாக நடத்தணும்னு பார்க்கலாமா? நம்ம இந்த விஷயம் தான் நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காமல் பாருங்கள். இப்போ நம்ம குடும்பத்துலலாம் காலையிலேருந்து மாலை வரை ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாருமே போயிட்டு நின்றுட்டு இன்றைக்கெல்லாம் ஃபுல் டே ஒர்க் பண்ணுறாங்க. ஆனாலும் சம்பாதிக்கிற பணம் அது எங்கே போகுதுன்னு அவங்களுக்கே, சம்பளம் வாங்கி மறாதனால அவங்களுக்கு எங்கே போகுதுன்னு தெரியாது. அவங்களுக்கே கவலைப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஃபேமிலியில். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள். நம்ம குடும்பத்தில் சம்பளம் கம்மியாக இருந்தாலுமே ஆனாலுமே அந்த செலவுகள் எல்லாம் எப்படி நம்ம சிக்கனமாக பண்ணி குடும்பத்தை எப்படி நல்லபடியாக ரன் பண்ணிட்டு போகணும்னு சொல்லிட்டு சம்பளம் வாங்கின முதல் நாளே அந்த சம்பளத்தை ஃபுல்லுமே கையில் வச்சுட்டு ஃபுல்லுமே வைத்துட்டு அங்கங்கே சுற்றிட்டு சாப்பிட்டு செலவு பண்ணாதீங்க. இன்றைக்கி வீட்டுக்கு வாங்கிட்டு போனீங்களா, அந்த சம்பளத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நோட் எடுங்க. அந்த நோட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா எழுதுங்க. ஒவ்வொன்றும் எழுதுங்க. என்னென்ன செலவு இருக்குது இன்றைக்கி மாதத்தவணைன்னு சொல்லிட்டு எழுதி வைங்க. அந்த நோட் என்னென்ன செலவு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். வாடகை வீட்டில் இருக்கிறவங்க எப்போவுமே வீட்டு வாடகை கொடுக்கணும். வீட்டு வாடகை, மல்லிகை ஜாமானம், சரி எப்படின்னா கரண்ட் பில்லு கட்டணும். குழந்தைகளுக்கு ப்ரைவேட்டில் படிக்க வச்சிங்களான்னா அது செலவு, பால் செலவு, நம்ம அங்கங்கே வேலைக்கு போக்குவரத்தில் நம்ம போகிறதுனால அந்த செலவும் இருக்கும். நம்ம வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் ஆகும், அதுவும் ஒரு செலவு. அதெல்லாம் நோட்டில் எழுதி வைங்க. எல்லா செலவுமே நீங்கள் எழுதி வச்சிங்களேன்னா ஒன்றுமே இப்போ எழுதி வச்சு இந்த மாதிரி கணக்கு பார்த்தீங்களான்னா இந்த பணம் எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்குமே அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இது வாடகை வீட்டில் இருக்கோம். நம்ம வாடகை வீட்டில் சம்பளம் உடனே எல்லாமே செலவு பண்ணிவிட்டு ஐயோ வாடகைக்கு இல்லையே பதட்டப்படாமல் சம்பளம் உடனே ஒரு பரிசல் போட்டு நம்ம அந்த சம்பளத்தை எடுத்து வச்சிடணும். அப்புறமா எல்லாத்தையும் செலவு பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஐயோ வாடகைக்கு இல்லையே பதட்டப்படாமல் நம்ம முன்கூட்டியே சம்பளம் வந்தோன்னா வாடகை தனியாக எடுத்து வச்சுனோம். வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனை இந்த மாதிரி தான் இருக்கும். மல்லிகை கடைக்கு போயிட்டு அடுத்தது மல்லிகை கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு என்ன தேவையான பொருள் மாதத்துக்கு என்னென்ன வாங்கிட்டு வரணும்னு சொல்லி தினமும் வாங்காதீங்க. ஓகேங்களா? தினமும் வாங்கினீங்களான்னா வீட்டு செலவு அது எங்கே போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. மாதத்துக்கு தேவையான ஃபுல்லுமே வாங்கிட்டு வீட்டில் வச்சுருங்க. மல்லிகை ஜாமான் பொருள் என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த விஷயத்தை கேளுங்க. அடுத்து நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். அதை கண்டிப்பாக கேளுங்க. எல்லாருக்குமே பயனுள்ளதாக தான் இருக்கும். வெளியில் சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கோங்க. வெளியில் சாப்பிட்டா நம்ம உடம்பும் கெடும். நம்ம அதே மாதிரி செலவும் அதிகமாகும். அதே மாதிரி நம்ம வீட்டிலுமே செஞ்சு சாப்பிட்டோம்லன்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமாகவும் இருக்கும், பணமும் நம்மளுக்கு மிச்சமாகும். வீட்டில் தேவையில்லாமல் ஃபேனு இந்த மாதிரி டிவி எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மாதம் 10,000 சம்பளம் வாங்குறங்க. கொஞ்சம் சின்னதாக இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் நீங்கள் சிக்கனம் படுத்திட்டு வந்தீங்களான்னா அது பெரிய சேமிப்பில் உங்களுக்கு இன்றைக்கி அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இன்னொரு விஷயம் சொல்ல போகிறேன். குழந்தைகள் ஏதாவது வீட்டில் கேட்டால் உடனே வாங்கி கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. கஷ்டத்தை அவங்களுக்கு சொல்லி புரி வச்சு சொல்லுங்கள். அவங்க புரிஞ்சுப்பாங்க. பிள்ளைங்க என்ன தேவையோ உடம்புக்கு ஹெல்த்தியான ஃபுட்டோ இல்லை தேவையான மட்டும் பொருள் வாங்கி கொடுத்தா போதும். பிள்ளைங்களுக்கு ஒரு பழக்கத்தை எல்லாமே குழந்தைகளுக்கு நல்லாவே இருக்கும். அவங்களும் புரிஞ்சுப்பாங்க வீட்டோட சூழ்நிலை. நம்ம வீட்டிலலாம் நம்ம ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்து உனக்கு எவ்வளோ சம்பளம் வருது, எனக்கு எவ்வளோ சம்பளம் வருது, 2 பேரும் கலந்து பேசி முடிவு பண்ணிக்கணும். நம்ம இந்த மாதம் நம்மளுக்கு எவ்வளோ செலவு, எவ்வளோ வருமானம் வருது சேர்ந்து முடிவு பண்ணி நம்மளுக்கு இவ்வளோ தான் வருது சிக்கனமாக படுத்தி நம்ம 2 பேரும் கலந்து பேசிக்கணும். வீட்டில் சண்டையும் கம்மியாகும். கொஞ்சம் நிம்மதியாகவும் குடும்பம் போகும். கொஞ்சம் கை
கையில் சேமிப்பு இருந்துச்சுன்னா சிக்கனப்படுத்தி நம்ம 2 பேரும் குடும்பத்தை நடத்திட்டு போனால் மாதம் வந்து 500 இருக்கட்டும் 1000 இருக்கட்டும் உங்ககிட்ட வந்து எவ்வளோ காசு சேமிக்க முடியுமோ எல்லாம் செலவு போய் சேமித்து வைங்க. மாதம் கடைசி வந்தோம்லன்னா வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் ஆகும், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகும், உடனே இந்த பணம் நம்மளுக்கு உதவியாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இப்போ வந்து கடன் வாங்குறதே ஃபஸ்ட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு கடன் எப்போவுமே கடன் நம்ம வாங்கவே கூடாது. இப்போ இன்னொரு கடனை வைத்து இன்னொரு கடன் வாங்குறது அவாய்ட் பண்ணிக்கோங்க. வாங்கவே கூடாது. ரொம்ப கஷ்டம். நம்மளுக்கு வந்து கடன் இல்லாமல் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போனாலே மன நிம்மதியாகவே இருக்கும் அந்த குடும்பம் ஃப்ரெண்ட்ஸ். வருமானத்துக்கு ஏற்ற வாழ்க்கை அந்த மாதிரி வாங்கிட்டு போயிடணும். வந்து யாராவது சும்மா இருந்தால் கூட அவங்க வீட்டில் இருந்து அவங்களால என்ன பண்ண முடியும், என்ன ஒரு வருமானம் பண்ண முடியும், வீட்டில் இருந்து எப்படி நம்ம சம்பாதிக்கணும், இந்த மாதிரி வந்து மைண்டே கொஞ்சம் திங்க் பண்ணி சின்னதாக ஒரு சம்பளம் இருந்தாலுமே அது பெருசாக ஒரு நாளைக்கு உங்களுக்கு கை தரும். ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து கொஞ்சம் எதிர்பார்த்துக்கோங்க. வீட்டில் யாராவது சும்மா இருந்தீங்களன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம வீட்டிலேருந்து ஏதாவது சம்பாதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்களா அந்த மாதிரி பண்ணுங்கள். பணம் வந்து நம்ம அதிகமாக சம்பாரிச்சாதான் நிம்மதியாக இருக்கணும்னு அவசியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பணம் வந்து நம்ம கம்மியாக சம்பாரித்தாலும் நிம்மதியாக சண்டை இல்லாமல் என்ன ஒரு பிரச்சனை கடன் தொல்லை இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்துட்டு போனாலே அது வந்து மன நிம்மதி தான் தரும் நம்மளுக்கு. நம்மளால் வந்து என்ன வருமானம் தேவோ என்னவோ அது ஃபஸ்ட்டு நீங்கள் மதிக்க கற்றுக்கோங்க. ஓகேங்களா? வீண் செலவு வந்து தேவையில்ல செலவெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. குடும்பத்தோட நல்லா சந்தோஷமாக ஒற்றுமையாக இருந்து பழகுங்க. பணம் தான் இன்றைக்கி அப்படின்னுலாம் நினச்சிட்டு இருக்காதீங்க. கொஞ்சமாக நம்ம சம்பாரித்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேமிச்சுட்டு வந்தாலும் அது வந்து வாழ்க்கையில் பெரிய வந்து ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு பெருசாகவே அது தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மலாம் இந்த மாதிரி இப்படி வாழ ஆரம்பிச்சோம்னு வச்சுக்க 10,000 சம்பளத்தில் நம்ம இப்படி வாழ ஆரம்பிச்சுன்னு வச்சுக்க குடும்பம் வந்து நல்லபடியாகவே போயிட்டு இருக்கோம். வாங்கினாலும் நிம்மதியாக நல்லபடியாக வாழ்ந்துட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன 10,000 சம்பளம் வாங்குற ஃபேமிலி மேனுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் எப்போவுமே. கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தினருக்கு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக தான் இருக்கும். ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். யார் யாரும் உங்களோட கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து 10,000 சம்பளம் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுவுமே வந்து தேவையில்லாத செலவெல்லாம் பண்ணாமல் அத்தியாவசிய செலவு மட்டும் பண்ணால் போதும். வெளியில் சாப்பிட்றதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து லைக் பண்ணுங்கப்பா, யாருமே லைக் பண்ண மாட்டேறீங்க. ஓகே, அடுத்த வீடியோ நான் ஒரு நல்ல வீடியோவில் வரேன். அடுத்த வீடியோ நான் என்ன வீடியோ போகணுன்னு நீங்களே சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அன்புமதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.